தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையொட்டி பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த கூலமேடு கிராமத்தில் இன்று நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் சேலம், நாமக்கல், திருச்சி, துறையூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து 500 காளைகளும், அதேபோல் ஆத்தூர், தம்மம்பட்டி, பெரம்பலூர், துறையூர் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த 450 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிவலிங்கம், மலையரசன் ஆகியோர் ஜல்லிக்கட்டு போட்டியை கொடியசைத்து தொடக்கி வைத்தனர். முன்னதாக விழா குழுவினர்கள், அரசு அதிகாரிகள், மாடுபிடி வீரர்கள் என அனைவரும் ஜல்லிக்கட்டு உறுதிமொழி ஏற்றனர். முதலில் வாடிவாசல் வழியாக கோவில் காளை அவிழ்த்து விடப்பட்டது. அதன் பின்னர் ஒவ்வொரு காளையாக அவிழ்த்து விடப்பட்டு வருகிறது. முதல் சுற்றில் 100 காளைகளும் 50 மாடுபிடி வீரர்களும் களமிறக்கப்பட்டனர். காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் அடங்க மறுத்த காளைகளின் உரிமையாளர்களுக்கும் விழாக்குழு சார்பில் டிரெஸ்ஸிங் டேபிள், சில்வர் பாத்திரங்கள், இரும்பு ஸ்டவ், ரொக்கம் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன.